எம்மா எம்மா எங்கம்மா போனேன்? எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டீங்க, வா. ஏன்னா கத்திக்கிட்டு இருக்க? வரத்துக்குள்ள அவசரமா? எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் இருங்களேன். அவளை இப்போதான் அடிச்சு பறிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சுக்கிட்ட. இல்லம்மா, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு. பைக்ல போலான்னு பார்ப்பேன். பைக் ரிப்பேர் ஆயிட்டு கடையில கொடுத்துருக்கேன். இப்போ பஸ்ல தான் நான் போகணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாதான் நல்லா போக முடியும். பைக்கா இருந்தா நான் எப்போ வேணாலும் போவேன், எப்போ வேணாலும் வருவேன். ஏல நேற்று நைட்டே சொல்லணும்னு நினச்சவங்கிட்ட. நீ இன்னைக்கு வேலைக்கு போவானால ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடு. ஏம்மா என்னாச்சு? ஏன் வேலைக்கு போவேன்னு சொல்ற? இன்னைக்கு எனக்கு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்குமா, நான் போய் ஆகணும். என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லைல்ல. நேற்று ஜோசியர் ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு. நம்ம போய் சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். அப்புறமா நம்ம போய்க்கலாம். நீ ஒரு நாள் மட்டும் லீவ் சொல்லு, சும்மா பார்த்துட்டு வருவோம். பிடிச்சிருந்தா சரி, பிடிக்கலையா அப்புறம் விட்டுறலாம். எம்மா, நான் உங்ககிட்ட என்னம்மா சொன்னேன்? வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் பொண்ணு பார்க்கணும்னு சொன்னேனா இல்லையா? அதுக்குள்ள எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏமா இப்படி பண்ற? இந்த வீட்டை வச்சுட்டு எப்படிமா பொண்ணு பாக்குறது? கொஞ்சமாவது யோசிக்கிறியா இல்லையா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப வரன் வந்திருக்கு, என்ன பண்றது? சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். அவங்க கிட்ட சொல்லுவோம், அந்த மாதிரி நாங்க வீடு பார்த்துட்டு இருக்கோம், வீடு வாங்க போறோன்னு சொல்ல வேண்டியதா. பிடிச்சிருந்தா வீடு பார்த்துட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதான். அப்படி இல்லையா அப்படின்னு விட்டுட்டு வர வேண்டியது. இப்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாதான் 2 வருஷத்துல பொண்ணு கிடைக்கும். நீ நினைக்கிற மாதிரி வீடு பார்த்து கட்டி அதுக்கப்புறம்லாம் பொண்ணு பார்க்குற மாதிரி இருந்தா அவ்வளவுதான். எம்மா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் நீ கேளுமா. சும்மா சும்மா எதை சொல்லிட்டு இருக்காது. வீடு நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு வாரத்துல செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம். ஃபோன் பண்ணி சொல்லு வரலன்னு. ஏன் முத்துக்குமாரி இப்படி பண்ற? கொஞ்சமாவது நான் சொல்றதை கேளு. அம்மையை நீயும் கஷ்டப்படுத்தாத. அவ சின்ன வயசுல இருந்து நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஏன் இப்படி பண்ற? ஏம்மா இப்படி பண்றீங்க? நான் தான் சொன்னேன்ல, வீடு வாங்கிட்டு நம்ம பண்ணலாம். அதுக்குள்ள என்னம்மா உனக்கு அவசரம்? லட்சுமி, என்ன சண்டையா போடுறீங்க? வெளிய வரைக்கும் சவுண்ட் கேக்குது. சரி, உன்னை பாத்துட்டு போலானேன்னு வந்துட்டேன். வெளிய வரைக்கும் சவுண்ட் கேக்குது. எக்க இவனை பாருக்கா, சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேன்றான். இந்த பொண்ணு பக்கம் போல வாடான்னு சொல்லி கூப்பிட்டா வரவே மாட்டேன்றான். எப்படி கோவப்பட்டு நிக்கிறான் பாருக்கா என்கிட்ட. என்ன முத்துக்குமாரி இது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வந்து 2 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், 2 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்பெல்லாம் எத்தனை பேருக்கு பொண்ணு கிடைக்காம அலையறாங்க தெரியுமா? ஏன்டா இப்படி பண்ற? ஒரு வரன் வந்திருக்கு, நம்ம போய் பார்ப்போம். பிடிச்சா மட்டும் தான் பேச போறோம். பிடிக்கலையா சரின்ட்டு வந்துட போறோம். இப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சாதான் 2 வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும். இப்போ உனக்கு வயசு எத்தனை ஆகுது? 25 26 வயசு ஆகுது. இனிமே எப்ப பார்த்து எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ்வளவு பாவம் தானே. அவளை கொஞ்சமாவது யோசி. எத்தே, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப வேணாம்னு தான் சொல்றேன். வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறமா பால்லாம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பாருந்தா தான் சொன்னேன். அதுக்குள்ள எங்க அம்மா அவசரப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லாமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்துக்குமாரி. இப்போ சும்மா தான் போய் பார்க்க போகிறோம். நீ ஃபோன் பண்ணி லீவை சொல்லு, நம்ம சும்மா போய் பார்த்துட்டு பிடிச்சிருக்கா சரி ஓகே, இந்த மாதிரி நாங்கள் வீடு வாங்க போகிறோம், வீடு பார்த்துட்டு பால் காய்ச்சிட்டு தான் கல்யாணம்னு பேசிட்டு வரலாம். பிடிக்கலையா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிட்டு வர வேண்டியதா. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது அம்மா கிட்ட சண்டை போட? சரி தே, வரேன். நான் ஃபோன் பண்ணி லீவ் சொல்றேன். ஒரு செலப்பு இல்லை முத்துக்குமாரி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்துட்டு பிடிச்சா ஓகே சொல்லிட்டு வரலாம். சீக்கிரம் கிளம்பு, போவோம். சின்ன பொண்ணு வர சொல்லியிருக்கேன். யாருமே கிடையாது. நீ, நானு, லட்சுமி, சின்ன பொண்ணு, சும்மா 4 பேர் இப்போ பேச்சுக்கு போய் பார்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் பூ வைக்கும் போது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலாம். சரி தே, நான் கிளம்புறேன். இதே தானடா நானும் சொன்னேன். நான் சொன்னா கேட்க மாட்டேன். ராணிக்கா சொன்னதான் கேட்பேன். போய் கிளம்பு போ. ராணிக்கா ரொம்ப நன்றிக்கா. இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு போயிருக்கவே முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை லட்சுமி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். ஏக்கா, சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணீங்களா? அவளே இன்னும் ஆளை காணோம். பண்ணிட்டு லட்சுமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வந்ததுக்கு அப்புறம் போலாம் நம்மளாம் சேர்ந்து. வா சின்ன பண்ணே, இப்பதான் உன்னை கேட்டுட்டு இருந்தேன், எங்கடா இன்னும் ஆளை காணமேன்னு. ஐயோ, ஏங்கா நீங்க கேக்குறீங்க? அங்க வேற வசந்தி உமாலான்னு இருந்தாங்களா. நான் ஸ்ட்ரெயிட்டா ராணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவளை சமாளிச்சு எடுத்து வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நம்ம போய் பார்ப்போம். பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் அவள்கிட்ட சொல்லுவோம். இன்னும் அவளுக்கு எல்லாம் இழுத்துட்டு போனா இன்னும் பிரச்சனை தான் பண்ணுவாளுங்க. ஆமா சின்ன பொண்ணு, அதனால தானே அவள்கிட்ட சொல்ல. சும்மா தானே பார்க்க போறோம், போய் பார்ப்போம். பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஜோசியர் சொன்னாரே, இப்பதான் பூ வைக்கவே போறோம் அப்படின்னு சும்மா சொல்லிவிட்டு கூட்டு போக வேண்டியதுதான். சும்மா எல்லாத்தையும் இழுத்துட்டு போக முடியாது. ஆமாக்கா, முத்துக்குமார் கிளம்பிட்டானா? என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்பதான் சின்ன பொண்ணு எடுத்து சொல்லி புரிய வச்சு சமாதானப்படுத்தி உள்ள அமுத்திருக்கேன். கிளம்பி வருவான். அம்மா, நான் கிளம்பிட்டு போவோமா? பா முத்துக்குமாரே, இப்ப இருந்தாதாண்டா அழகா இருக்கு. எப்பவுமே இந்த செயின் போட்டே இருடா. ஏன்டா கழட்டி கழட்டி வைக்கிற? உனக்காக ஆசையா அப்பா வாங்கி கொடுத்தாரு. எவ்வளவு அழகா இருக்க பாரு, வெள்ளை சட்டெல்லாம் போட்டுட்டு. என் பையனை நானே கண்ணு வச்சிருவேன் போல. அழகு தங்கம். கல்யாண கலை வந்துருச்சு முத்துக்குமாரே, அழகா இருக்க. எத்தே கம்முன்னு இருங்க தே, வாங்க போவோம். கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டான், உடனே போய் பொண்ணை பார்க்கணும் தான் அவசரப்படுவான். வா போவோம். இன்னைக்கு நான் வரத்துக்கு நேரம் ஆகும். ஒரு 10 மணிக்கு மேல வந்துருவேன். சரிங்களா? அதுக்குள்ள நீங்க பாத்துக்கோங்க. ஏங்க, இந்த ஸ்டெல்லா பிள்ளைய சமாதானப்படுத்த முடியலங்க என்னால். போதும் ஆகுது. என்னதான் பண்ணுறது தெரியல. மாப்பிள்ளை வீடு வேற வந்துட்டு இருக்காங்களாம். ஃபோன் பண்ணாரு ஜோசியர். அவங்களாம் கிளம்பிட்டாங்க. சும்மா சாதாரணமாக வந்து பேசி பார்த்துட்டு போலாம் தான் வராங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்புறமா தேதி வச்சுக்கலான்னு சொன்னாங்க. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இவ்வளோ வேற சமாளிக்கிறது போதும்னு இருக்கு. அதெல்லாம் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்க, என்னமோ பண்ணுங்க. என்னங்க பெல் சவுண்ட் கேட்டுச்சு, வந்துட்டாங்களோ அதுக்குள்ள? வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் பாரு. ராணிக்கா, என்னக்கா இது இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? ஜோசியர்கிட்ட நல்லா தான் சொல்லி அனுப்புனேன். என்ன இப்படி இருக்கு? இவ்வளோ பெரிய வீடாக இருக்கே.
லட்சுமி இப்ப இருக்க வீட்டை வச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு லட்சுமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க புது வீடு வாங்க போறீங்களா, இதை விட பெருசா வாங்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அவ்வளவு பெரிய வீட்டுல சும்மா ஓரளவுக்கு தங்குற அளவுக்கு வீடு தான். சரியா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆமா லட்சுமிக்கா, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க லட்சுமிக்கா. நீங்களே சொல்லி சொல்லி நம்ம வீட்டை சின்ன வீடு சின்ன வீடு நீங்களே மரியாதை குறைவா பேசுறீங்க. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க 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 உள்ள வாங்க எல்லாம். வரோம். இதுதானே பொண்ணு வீடு, ஜோசியர் சொன்னாங்களே. அட்ரஸ் தெரியல, நாங்க அங்கங்கே அலைஞ்சு கடைசியில வந்தோம். இந்த வீடு தான் சொன்னாங்க. ஆமாங்க இதுதான் பொண்ணு வீடு. வாங்க வாங்க, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. மொதல் டைம் இப்படி வரீங்களா, அதனால கொஞ்சம் பதட்டமா இருக்கு. வாங்க உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க உள்ள வாங்க. அதெல்லாம் என்ன பதட்டம், அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கக்கா. வர உள்ள வாங்க. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் சோஃபால உட்காருங்க. வாங்க எல்லாரும் வாங்க. நான் தான் பொண்ணோடப்பா. வாங்க. வரங்கண்ணே, வரோம். இதுல மாப்பிள்ளை யாரு, பொண்ணோட அம்மா யாரு, கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன, என் பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க தான் பொண்ணோட அம்மா. அந்தாண்ட உட்காந்துருக்கல முத்துக்குமார், அவன் வந்து மாப்பிள்ளை. இப்ப மாப்பிள்ளை வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். முத்துக்குமார் என்ன கம்பெனின்னு சொல்லு. ஹாய், என் பேர் வந்து முத்துக்குமார். நான் HCL கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்றேன். ஓ அப்படியா, மேனேஜரா ஒர்க் பண்றீங்களா? பரவாயில்லையே, நல்ல வேலை தான். எவ்வளவு வருஷமா மேனேஜரா ஒர்க் பண்றீங்க? இல்ல சார், நான் வந்துட்டு இப்பதான் மேனேஜரா இருக்கேன். இப்பதான் ப்ரமோட் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் சூப்பர்வைசரா தான் இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. வீடெல்லாம் எப்படி, வீடெல்லாம் நல்ல வீடா இந்த மாதிரி? என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணே. இந்த மாதிரி சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இவங்க வீடு சின்ன வீடு தான், குடிசை வீடு தான். இப்போ வீடு கட்டலான்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மாசத்துல வீடு கட்டிடுவாங்க. வீடு கட்டிட்டு தான் பொண்ணு பார்க்கலான்னு பேசிட்டு இருந்தோம். சரி, திடீர்னு ஒரு வரவும் சரி பார்த்துட்டு வருவோம், அதுக்கப்புறம் வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனை இல்லை, வீடெல்லாம் இப்போ வாங்கிடலாம், பாலும் காய்ச்சிடலாம். வீடு வாங்கி பால் காய்ச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தையே பேசி முடிப்போம். இப்போ சரி சும்மா பொண்ணு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா, சரி சரிம்மா. இல்ல கேட்ட பொண்ணு கொடுக்குற இடமா, சரி கொஞ்சம் 4 வார்த்தை கேட்கணும் இல்ல, அதான் கேட்டேன். அதனால இது தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொண்ணு கொடுக்கணும்னா 4 இடத்துல விசாரிச்சு தான் பொண்ணு கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. சரி இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ வேணாம்மா, பொண்ணு பேசி முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் இந்த மாதிரி கை நினைக்க மாட்டோம். எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. பொண்ணை வர சொல்லுங்க, நாங்கள் பார்க்குறோம். பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா பேசலாம். ஐயோ இதுல என்ன இருக்கு, ஒரு கடையில போய் காஃபி குடிக்கிற மாதிரி நினைச்சுக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருங்க காஃபி எடுத்துட்டு வரோம். இல்லைங்கண்ணா, இப்போதான் குடிச்சு வந்தாலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பொண்ணை வர சொல்லுங்க. ஏங்க நீங்க போய் கூப்பிடுங்க, நான் கூப்பிட்டா சவுண்ட் போடுவா. நீங்க போய் கூப்பிட்டு வாங்க. சரி போற இரு. சரி நீங்களா பேசிட்டு இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அனு வாமா, மாப்பிள்ளை வீட்டுல வந்திருக்காங்க. வந்து சும்மா நின்னுட்டு மட்டும் போ. எப்போ நேத்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் சொன்னதுக்குலாம் சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ மாப்பிள்ளை வீடு வந்திருக்காங்க, வந்து நின்னுட்டு போ, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்றீங்க. எனக்கு இப்போ கல்யாணம் வேலை பார்க்கணும், எனக்கு நிறைய இது இருக்கு. ஏன் அப்படி பண்றீங்க? நீங்களும் அம்மா மாதிரி புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா என்ன? மக்கா அனு, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்காதீங்க. மாப்பிள்ளை வீடு வந்து உடனே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கு கொடுக்க போறது இல்ல மக்கா. சும்மா வந்து பார்க்க போறாங்க. நீ சும்மா வந்து நின்னுட்டு மட்டும் போ. உனக்கு பிடிச்சா சரி கல்யாணம் பண்ணிக்கலாம், பிடிக்கலையா விட்டு. சும்மா அப்படி சட்டம் போட்டு மக்கா. அப்பாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அம்மா வந்து சொன்னாலும் திட்டிக்கிட்டே இருக்கு. சும்மா வந்து பார்த்தா உனக்கு என்ன ஆயிட போகுது? உனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்களா? உனக்கு பிடிச்சா ஓகே, இல்லைன்னா விட்டு. எப்போ ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? என்ன திட்டுறீங்க? சரிப்பா, உங்களுக்காக நான் வந்து நிக்கிறேன். என்ன திட்டாதீங்கப்பா. இதனால் வரைக்கும் நீங்க என்ன திட்டினதே இல்லை. இந்த விஷயத்துக்காக என்ன திட்டுறீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுதுப்பா. நான் வரேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல முக்கிய. நீயும் புரிஞ்சுக்காம பேசினா இப்படி. ஏற்கனவே உனக்கு வயசு 24 ஆச்சு. எல்லாரும் அப்பா வந்து திட்டுறாங்க, 24 வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு. அதான் கேஸ் சொல்றேன். உனக்கு பிடிச்சிருந்தா நீ பாரு, இல்லையா வீடு, அவ்வளவுதான். சரிப்பா, உங்களுக்காக நான் வரேன். மூஞ்ச அப்படி வைக்காத, நல்ல சிரி. அப்பதான் கூட்டு போவோம் அப்பா உன்ன. அது இப்பதான் என் புள்ள அனு அழகா இருக்கா, தங்க புள்ள. வாடி தங்க போலாம். அனு முன்னாடி போய் நில்லு போ. இவன் தான் என் பொண்ணு அனு, பாத்துக்கோங்க. பொண்ணு அழகா லட்சணமா தான் இருக்கா, நல்லா இருக்கா. மக்கா, நீ என்ன மக்கா படிச்சிருக்க? நானா ஆண்டி, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே. நம்ம பஸ் ஸ்டாப்ல பார்த்தது தானே? இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கேயோ பார்த்து பஸ் ஸ்டாப்ல பார்த்துருக்கோம். எங்க கம்பெனி தான் நம்ம இன்டர்வியூக்கு போனோம். ஹாய், நீங்க தானே முத்துக்குமார்? அன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணோமே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன ஞாபகம் இருக்கு. நீங்க தானே அனு? உங்களுக்கு வேலை கிடைச்சதா இல்லையா? எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு பார்த்தேன், அன்னைக்கு பேசினதோட சரி. அதுக்கப்புறம் உங்க நம்பர் கூட எனக்கு கிடைக்கல. எனக்கு அங்க வேலை கிடைக்கல, அதனால வேற கம்பெனி ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். டேய் முத்துக்குமாரே, ஏற்கனவே உனக்கு இந்த பொண்ணு தெரியுமாடா? ஆமாமா தெரியும். ஒரு டைம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், அதோட சரி. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. கேட்டி, உனக்கு இவங்களை பிடிச்சிருக்கா? இவங்க தான் மாப்பிள்ளை. எம்மா, என்னவோ இப்படி சொல்ற? இவங்களா மாப்பிள்ளை? அன்னைக்கு நான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், அப்பவே எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. என்ன அப்பாமா? அப்போ உனக்கு பிடிச்சிட்டு சரி, நான் அப்பா கிட்ட பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க கொஞ்சம் போய் பேசிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போய் பேசிட்டு வாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏங்க நீங்களும் வாங்கங்க. இல்ல முத்துக்குமாரே, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கால? என்னடா வந்ததுல இருந்து பல்லதான் காமிச்சிட்டு இருக்கா? அப்போ உனக்கு பொண்ணு பிடிச்சிட்டா? எக்க வந்ததுல இருந்து பல்ல காமிக்கிறேன் அப்படின்னா பொண்ணு பிடிச்சிட்டு இருந்தா அதுதான். இதை கூட தெரியாம கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பா, ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்குன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. முத்துக்குமாரே, நீ உன் வாயால சொல்லி, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? எத்தே, எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குதே. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு. அப்பயே நம்பர் வாங்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள மிஸ் ஆயிட்டு. பாருங்களேன், திடீர்னு வந்து அதே வீட்டுக்கே நம்ம வந்து உட்காந்துருக்கோம். காலைல கூப்பிட்டதுக்கு அவ்வளவு சட்டை போட்டுட்டு இருந்தவங்க அம்மா கிட்ட. மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப இந்த பொண்ணு கிடைச்சிருக்குமா உனக்கு? அன்னைக்கு பார்த்த பொண்ணு இன்னைக்கு வந்திருக்கு. சரி இரு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் வந்து. ஏட்டி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு, அவங்கிட்ட சொல்லி அமுச்சு விடலாம். எம்மா, பிடிச்சிருக்குமா எனக்கு. நானே பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கும்போதே நினைச்சேன் இவங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா பாருங்களேன், கரெக்டா எனக்கு வந்திருக்கு. பிடிச்சிருக்குமா எனக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான்.
ஏங்க பாத்தீங்களா, நேற்று இருந்து மாப்பிள்ள வேணாம் வேணாம்னு சண்டை போட்டுட்டு பார்த்தவொடனே பிடிச்சிருக்குங்கிறா. இப்போ என்னங்க சொல்லலாம்? ஓகே சொல்லாமா இல்லை வேணா சொல்லாமா? அதான் அவளும் மாப்பிளைய பிடிச்சிருக்குங்கிறால, ஓகே சொல்லுவோம். வீடு கட்டிட்டு தான் பண்றான்னு சொல்றாங்கல்ல, வீடு பார்த்துட்டே சொல்லுவோம். ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து பூ வச்சுட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலையில பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் வச்சுக்கலாம். மாப்பிளையும் நல்ல வேலை தான், நான் கம்பெனியில் விசாரிச்சேன். நல்ல வேலையில தான் இருக்காடி, நல்ல வேலை தான். சரிங்க, வாங்க நம்ம போவோம். இவ்வளோ நேரம் நின்று பேசிட்டு இருந்தா அவங்களும் தப்பா நினைச்சுப்பாங்க. வாங்க நம்ம போய் பேசுவோம். அனு நீ வெளியே வா, வாங்க போயிட்டு வருவோம். மாப்பிள்ளையோட அப்பா வரலையா? மாப்பிள்ளை அப்பாவுக்கு தோட்டத்துல வேலை இருக்கு, அதனால அவங்க வரல. ஆனா அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். சரின்னா எல்லாம் பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அந்த அக்காக்கு அவ்வளோக்கும் விவரம் பத்தாது, அதனால தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். சின்ன பொண்ணு ஒழுங்கா ஒரு சின்ன பொண்ணு வந்த இடத்துல இப்படிதான் சொல்லிட்டு இருப்பியா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஏங்க சொல்லுங்க நீங்களே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா, பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான். அதனால என்ன மாப்பிளைக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து பேசி முடிக்கலாம். அச்சோ வெக்கமா இருக்கே. எனக்கு தெரியும் நீ என்ன பிடிச்சிருப்பேன்னு சொல்லுவேன்னு. ஓ அப்படியா? பொண்ணுக்கு பிடிச்சிட்டா, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான். இதுமே நீங்க சொல்றது தான் எல்லாமே. சரிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வீடு கட்டணும்னு சொன்னீங்க, நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து பூ வச்சிடலாம். பூ வச்சுட்டு நீங்கள் வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? வீடெல்லாம் கட்ட போறது இல்லைங்க, வீடு வாங்க போறாங்க, கட்டுற வீடா. அது என்ன ஒரு 2 வாரத்தில் தேடினா கிடைச்சிரும். நீங்க எப்போ பூ வைக்கலான்னு ஒரு நல்ல தேதியை பார்த்துட்டு ஃபோனில் சொல்லிடுங்க. நாங்கள் வந்து பூ வச்சுட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் வீடு பால் காய்ச்சற வேலை இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் வச்சுக்கலாம். இதுவும் நல்ல ஐடியா தாங்க இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க நல்லா பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்றோம். அப்ப எல்லாம் ஒரு 10 பேர் வந்து பூ வச்சுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வீடு வாங்குற வேலை இதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தி கல்யாணத்தையும் வச்சுக்கலாம். சரிங்க? சரி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சரி, நீங்க பார்த்து எடுத்துட்டு போங்க. நான் கிளம்புறேன், எனக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வந்துடுறேன். அதான் கல்யாணம் முடிவாயிட்டு இல்லை. இருங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். உனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கு தானே? இல்லை உங்க அம்மா அப்பா சொல்றாங்கன்னு வலுக்கட்டாயமெல்லாம் பண்ணல. உனக்கு உண்மையா பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் வச்சுக்கலாம். உன்னை வலுக்கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னா வேணாம். அப்படிலாம் இல்லை ஆண்டி, எனக்கு பிடிச்சிருக்கு. அட வெக்கத்தை பாரு. அனு நீ இனிமே எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பயப்படாத சரியா? எப்பவுமே நாங்க இருப்போம் பக்கத்துல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி ஆண்டி. எக்கோ வாங்கக்கா, நேரம் ஆயிட்டு, நாங்க கிளம்புறோம். காஃபிலாம் நாங்க இன்னொரு நாள் வந்து குடிச்சுக்கிறோம்க்கா. ஓ சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் எப்போ பூ வைக்க வரலான்னு. ஒரு நல்ல நாளாக பார்த்து வச்சிடலாம். சரிங்க, சரி நாங்கள் கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க. சரி லட்சுமி, அவர் வந்தா சொல்லிடு இந்த மாதிரி பொண்ணு பார்த்துருக்கோம், செட் ஆயிடுச்சுன்னு. நாங்கள் போயிட்டு வரோம் சரியா? வீட்டில் வர நிறைய வேலை கிடக்கு. ரொம்ப சந்தோஷம்க்கா, நல்லபடியாக பொண்ணு சமைஞ்சிச்சு. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்காக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா லட்சுமிக்கா, பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா, பார்க்க அமைதியா நல்லா இருக்கா. முத்துக்குமாரு இனிமேல் ஜாலி தான் உனக்கு, போ. எத்தே அப்படிலாம் சொல்லாதீங்க தீ, நான் போங்க. கம்மனி வச்சு பொண்ணு. சரி லட்சுமி, பிள்ளைங்களாம் வந்துடும், நான் போகிறேன். போயிட்டு இன்னொரு நாள் வரேன் சரியா? சரிக்கா, நானே சாயந்தரம் வரேன். இந்த உமா வசந்திக்கெலாம் சொல்லிடுவோம், இல்லைன்னா அவளுக்கு வேற என்னை விட்டு போயிட்டாளுன்னு காலுன்னு கத்துவாளுங்க. நம்ம என்ன சொல்கிறேன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டாளுங்க. ஆமாக்கா, அது வேணா உண்மை. சாயந்தரம் வந்து நீங்களே சொல்லிடுங்க. சரி லட்சுமி, நாங்கள் போய்ட்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரூ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். ஆமாம்மாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்கள் போகிற டெய்லி வீடியோ வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.